ரொம்ப சின்ன விஷயங்க. ஃப்ரூட் சாலட்டுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, வேறு முலாம்பழம்னு, அதாவது கிருணி பழங்கிறதும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பழத்தில் ஒன்று. அது ஒரு கொஞ்சோடு சும்மா 2 பேர் சாப்பிட்றதுக்கு அரைப்பழங்கள் கூட அதிகம்தான். காப்பழமுமே போதும். கிருணிப்பழம் 1/4 பழமும், கொய்யாப்பழம் அரைப்பழமும், ஆப்பிள் பழம் அரைப்பழம், சிறியதாக இருந்தால் அரைப்பழம் போதும், பெருசாக இருந்தால் 1/4 பழங்களே போதும். அது வேறு உங்களுக்கு தேவைப்பட்டால் மாதுளை கொஞ்சம் எல்லாம் எடுத்து வீட்டில் இருக்கும்போதே சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி, அது வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் வேலை பார்க்குற கடையில் அந்த சாலட் போட்டு விற்கிறேன். சின்ன டப்பா 25 ரூபாயும், பெரிய டப்பா 50 ரூபாயும் போட்டு விற்கிறோம். சின்ன டப்பா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக செலவே ஒரு 15 ரூபாக்குள்ளே தான் வரும். 25 ரூபா கொடுத்து வாங்கக்கூடியதில் 10 ரூபா லாபம் கிடைக்குது. ஒரு டப்பாவுக்கு ஒரு 2 ரூபாய் கழிச்சாலும் கூட அதுக்கடுத்து எவ்வளோ லாபம் வருங்கிறது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. டப்பா இல்லாமல் வீட்டில் நம்ம அதாவது ஐஸ்கிரீம் வச்சுருந்த டப்பாக்களில் வேறு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு இதில் வச்சு கட் பண்ணி, இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடிய டின்னர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதில் கட் பண்ணி வச்சுட்டாலும் சரி, கட் பண்ணி வர்ற விருந்தாளிகளுக்கு அப்படியே சாலட் மாதிரி ஒரு தட்டில் பரப்பி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆப்பிள் பழத்தை அரைப்பழம் எடுத்து அது 12 பீஸாக போடுங்க. ஒரு ஆப்பிளில் 24 பீஸ் வரும். அதை நீங்கள் அரைப்பழம் போட்டு 12 பீஸாக போடுங்க. கொய்யாப்பழத்தை அதே மாதிரி அரைப்பழம் எடுத்து, பெரிய பழமாக இருந்தால் அரைப்பழம், சிறிய பழமாக இருந்தால் ஒரு பழம் எடுத்து 12 பீஸ் வர்றது மாதிரி போடுங்க. பைனாப்பிள் கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ், கடையில் அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்குவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து அது 12 பீஸாக போடுங்க. அப்போ ஆப்பிள் 12 பீஸு, கொய்யாப்பழம் 12 பீஸு, பைனாப்பிள் 12 பீஸு, 36 பீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து வாழைப்பழம் இருந்தால் அதையும் ஒரு பழத்தை வெட்டி போட்டுக்குங்க. அப்போ 48 பீஸு. ஆப்பிள், கொய்யாப்பழம், முலாம்பழமும் ஒரு சின்ன சின்ன பீஸாக 12 பீஸ் போடுங்க. 1/4 பழம் கூட அதிகம்தான். இப்படியே ஒரு 60 பீஸ் வர்றது மாதிரி போட்டால் ஒரு 5 டப்பா போட வேண்டியது வந்துடும். ஒவ்வொன்றிலையும் 4 பீஸாக போடுங்க, உங்களுக்கு சரியாக வரும். அந்த பீஸ் போடுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே வேண்டாம், லைக் பண்ணுங்கள் போதும். லைக் பண்ணிங்கனாலே என்னுடைய சேனல் வளரும். ஜூஸ் போடுறத பற்றியும் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் ஒரு பழ வியாபாரி, ஜூஸ் கடையாக வச்சுருந்தவன். தற்போது தான் வீடியோ ஆரம்பித்துள்ளேன். ஜூஸை பற்றியும் அடுத்த வீடியோவில் போகிறேன். இப்போ ஃப்ரூட் சாலட்டு உங்கள் பார்வையில் ஒரு கடையில் வச்சு ஒரு பெண்மணிக்கு விற்க போகிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். சாப்பிடுவதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். இதில் சர்க்கரை நோயாளி என்று பாகுபாடே கிடையாது. எல்லோருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் தான். கொய்யாப்பழம் அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நின்று பார்க்குறதுக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தனி அக்யூரேட்டாக இருக்கிறத பார்க்கணும். பிரபா என்னைக்கு நைட் டியூட்டி?
கொய்யாக்காயா கிலோ 100 ரூபா. ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். கிலோ 100 ரூபா. இது ஃபாரின் கொய்யா, நம்ம இது இல்லை. ஆமாம். நான் வாங்கம்மா. ₹25 பில்லு வாங்கிட்டோம். தம்பி, மதனே, ஒரு ₹25 பில்லு ஓட்டுவோம். ஓடியா ஓடியா. டேய், ₹25. வாங்கிக்கலாம். எடுத்துக்கலாம்.